குட் ஈவினிங். ப்ரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. இப்போது இந்த மாலை வேளையில் கர்த்தர் என்ன ஒரு சிறு சாட்சியாக எடுத்ததுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் இந்த மாதிரியெல்லாம் அந்த ஈவினிங் சாட்சி சொல்லி கொண்டிருப்பேன்றது எனக்கே தெரியாது. ஏன்னா நான் அவ்வளோ பேசக்கூடிய நபர் கிடையாது. நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா அது கர்த்தர் எனக்கு கொடுத்த வரத்தின்படி நான் இதை செஞ்சிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு பேசுகிற நபர் கிடையாது. பட் குவைட் சைலண்ட் கேர்ள் நான். என்ன நான் சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் நடத்தக்கூடிய 2 ஆத்மாக்களை பற்றி நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஏன் நான் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுறேன் அப்படின்னா, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுறவன் ஞானம் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தத்தில் இருக்கேன். ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறதும் அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதும், எனக்கு தெரிந்த ஆலோசனைகளை அவங்களுக்கு சொல்கிறதும் ஞானமான காரியம் அப்படின்ட்டு நான் போதிக்கப்பட்டிருக்கேன். அதனால் நான் இதை செஞ்சிட்டு இருக்கேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்ம படித்த படிப்புக்கு தக்க மாதிரி தான் நம்முடைய மூளை வேலை செய்யுது. நிறைய பேருக்கு அனாலிட்டிக்கல் எபிலிட்டிஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு. தொடர்ந்த பயிற்சி இல்லைன்னா மூளை வந்து கொஞ்சம் ரஸ்ட்டு பிடிச்சிடுது. ஸோ எனக்கே அந்த மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கு. திரும்ப அதே மாதிரி அனாலிட்டிக்கல் எபிலிட்டிஸ் வர்றதுக்கு கொஞ்சம் நான் மெனக்கட வேண்டி இருந்தது. ஸோ இப்போ நான் நடத்தக்கூடிய ஆத்மாக்கள் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கும் அந்த மாதிரி தே ஆர் ஹேவிங் சம் டிஃபிகல்ட்டிஸ். தொடர்ந்து ஒரு பியூர் மேத்தமெட்டிக்ஸ் ஏதோ ஒரு தொடர்ந்தேச்சே நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க, இல்லை டீச் பண்ணிட்டே இருந்தீங்க, அல்லது குழந்தைகளுக்கு நீங்கள் டீச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பெரிய அளவில் நம்ம மூளை வந்து சிந்திக்க மாட்டேங்குது. அதுதான் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த 2 ஆத்மாக்களுமே வந்து டீச்சர்ஸ் அதில் வந்து தே எக்ஸ்பெக்ட் சின்சியரிட்டி, அப்புறமா வந்து ஹை சவுண்டிங் வேர்ட்ஸ் லைக் இன்டெக்ரிட்டி அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அண்ட் தே எக்ஸ்பெக்ட் இட் ஃப்ரம் தி அதர்ஸ். எங்கள் ஸ்கூலில் கூட ப்ரேயரில் அதெல்லாம் சொல்லுவாங்க, உள்ளதென்றும் இல்லதென்றும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஆசிரியர்கள் மாதிரி சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் அதில் பெனிஃபிட் ஆவாங்க கண்டிப்பாக. ஆனால் அதே டீச்சர், அதை சொல்கிற டீச்சர் வந்து பெனிஃபிட் ஆவாங்களா அப்படின்றது வந்து டவுட் தான். எங்கள் பாஸ்டர் சுந்தர்ராஜா அதை சொல்வார், நான் சொல்லக்கூடிய பிரசங்கம் அல்லது இந்த கருத்துக்கள் முதல்ல எனக்கே பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்வார். நானே அதை அனுபவ சாட்சியாக நான் இருக்கணும், அப்போ தான் அது வந்து வல்லமையாக கிரியை செய்யும் அப்படின்னு நிறைய சொல்வார். அதுபோல் இந்த நான் நடத்தக்கூடிய இந்த 2 ஆத்மாக்கள் வந்து அதான் இன்டெகிரிட்டி அதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர, ஆனால் தே ஆர் நாட் பர்சன்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி, at least in some areas, or with some persons, or in their own family. ஸோ அவங்க மனசாட்சியை அதை வாதிக்குது. ஆனால் கூட அந்த வாதனையை வந்து அவங்க புறந்தள்ளிடுறாங்க. அதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ஒர்க்கு நடக்கிறதுக்கு, அது ஆழம் போகிறதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ எப்படியோ அந்த பிரெயின் வந்து அதுக்கு தடை பண்ணிடுது போல இருக்க. அந்த அனாலிட்டிக்கல் கேப்பபிலிட்டிஸ் வந்து ஒரு எஜுகேட்டட் மைண்டாக இருந்தால் கூட, ஸோ we always expect the good things from others, not from our own selves. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.